singers, welcome to Sing Easy with Shobika. ஸோ உங்கள் வாய்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியல. அதாவது நீங்கள் பாடும்போது வாய்ஸில் நடுக்கம் ஏற்படுது, இல்லை வாய்ஸ் கரகரன் ஆகுது, இல்லை வாய்ஸ் வந்து ஸ்ட்ரக் ஆகுது இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் பற்றின டெக்னிக்ஸ் உங்களுக்கு இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வாய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் சொல்கிறத பொறுத்து கண்டிப்பாக வாய்ஸ் ரிலேட்டடான வோக்கல் ட்ரைனிங் வீடியோஸ் நிறையா உங்களுக்காக என்னால் போஸ்ட் பண்ண முடியும். வயிற்றிலிருந்து பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீச்சர்ஸும் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் பாடுற வாய்ஸ் ப்ரொடக்ஷன் வயிற்றிலிருந்தா வருதா அப்படிங்கிறத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதையும், வயிற்றிலிருந்து எப்படி உங்கள் வாய்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு சிம்பிளான ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த எக்ஸசைஸ் டெக்னிக் பேர் என்னென்னா ஸ்டக்கேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்னில் சொல்லுவாங்க. ஸோ வெஸ்டர்ன் மியூசிக்கில் எல்லாரும் யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் இது. பட் நம்ம எல்லா ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸுமே இந்த ஸ்டக்கேட்டோ எக்ஸசைஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பாங்க. நான் சொல்கிறது பிளேபேக் சிங்கர்ஸ், ஸ்டேஜ் பெர்ஃபார்மர்ஸ் எல்லாருமே இந்த எக்ஸசைஸை அவங்களோட கோரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. அந்த டயஃப்ரமேட்டிக் சிங்கிங்கை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த எக்ஸசைஸ் தான் வந்து இந்த ஸ்டக்கேட்டோ எக்ஸசைஸ். ஸோ இதை வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு நார்மலாக ஒரு தான்புரா ட்ராய்ட் ஸ்ருதி ஆப் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த ஸ்ருதி ஆப்பில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஜி ஸ்ருதி செட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒவ்வொரு ஸ்ருதிலையும் இந்த எக்ஸசைஸை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் எப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். தான்புரா ட்ராய்ட் ஆப்பில் போயிட்டு ஜி ஸ்ருதி நீங்கள் செட் பண்ணிவிட்டு சா சா பா பா சா சா இந்த 3 ஸ்வரம் தான் நம்ம பாட போகிறோம். அதாவது சா சா பா பா சா 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 பா சா. நான் ஆல்ரெடி சா பா சா எப்படி பாடுறதுன்னு சொல்லிட்டு சிங்கிங் கிளாஸ் 1 வீடியோலேயே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். லோ, மிடில், லோ அந்த ஸ்வரங்கள் தான் நம்ம டச் பண்ண போகிறோம். இது எப்படி பாடணும்னா ஹா 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 இப்படி தான் நீங்கள் பாட போகிறீங்க. இந்த ஹா ஹா அப்படின்னு சொல்கிற அந்த சவுண்ட் வந்து உங்களோட வயிற்றுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். பிகாஸ் நீங்கள் தெரியாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட த்ரோட் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிடும். ஸோ எப்படின்னா ஹா ஹா அப்படின்னு இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அடி வயிற்றுலேருந்து இந்த சவுண்ட் வரணும். ஹா ஹா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்ட் நீங்கள் செஸ்ட்டில் வச்சிங்கன்னா ஒரு வைப்ரேஷன் கேட்கணும். அப்போ நீங்கள் பண்ணுறது கரெக்டுன்னு அர்த்தம். ஹா ஹா அப்படி சொல்லும் போது இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக வரும். அப்படி வைப்ரேஷன் வரலன்னா ஹா ஹா இந்த இடத்துல வைப்ரேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் த்ரோட்டில் ப்ரெஷர் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாய்ஸ் ட்ரெயின் ஆகும். ஸோ ரொம்ப மைன்யூட்டாக வாட்ச் பண்ணி இந்த எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஜி ஸ்ருதி வச்சுட்டு ஹா 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 எங்கே நீங்கள் பாடுங்க. ஹா 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 ஒரு 5 டைம்ஸ் நான் பண்ணுறேன். நீங்கள் என் கூடவே சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே. ஹா 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 இந்த ஹா வந்து நல்லா பவர்ஃபுல்லான ஒரு சவுண்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஹா ஹா அப்படின்னு ஸ்லோவாகவும் பண்ணக்கூடாது. அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மிஸ்டேக்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற எல்லாரும் பண்ணுவீங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பண்ணியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஹா ஹா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹா ஹா அடி வயிற்றுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்ட் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. எதுக்காக நம்ம எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஜி ஸ்ருதியில் இதை பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ருதியை இன்க்ரீஸ் பண்ணி இதே எக்ஸசைஸை ட்ரை பண்ண போகிறோம். அப்போ தான் எல்லா ரேஞ்சிலையும் உங்களை ஸ்டொமக்லேருந்து பாடுற வாய்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. ஓகே. இப்போ அடுத்து வந்து ஜி ஸ்ருதிக்கு அடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா ஜி பக்கத்தில் ஒரு ஹேஷ் போட்டிருப்பாங்க, ஜி ஷார்ப். ஓகே. அப்போ நீங்கள் கேட்டோடனே உங்களுக்கு தெரியும் பிட்ச் அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஜி சவுண்டை விட ஜி ஷார்ப்போட பிட்ச் வந்து ஹையாக இருக்கும். ஓகே.
அது கூட மேட்ச் பண்ணிவிட்டு அந்த சவுண்ட் அப்படியே இமிட்டேட் பண்ணிங்கன்னா மேட்ச் பண்ணிடலாம். ஹா 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 ஹா. ட்ரை பண்ணாங்களா 5 டைம்ஸ்? ஹா 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 ha 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 ha. ஸோ நடுவில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் செஸ்ட்டில் வந்து வைப்ரேஷன் வருதான்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா ஜி ஷார்ப்க்கு அடுத்து ஏ ஸ்ருதி இருக்கும். ஏ ஸ்ருதி வச்சுக்கலாம். மேட்ச் பண்ணிவிட்டு ஹா 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 ha 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 ha. அடுத்து ஏ ஷார்ப். ஸோ ஏக்கு அடுத்து ஃபஸ்ட்டு இருக்கும் ஏ ஷார்ப்புங்கிறது. என்னென்னா இந்த ஆர்டர் ஏ ஷார்ப் அடுத்து மேலே ஏக்கு அடுத்து ஏ ஷார்ப் வந்து ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷன். மேட்ச் பண்ணிக்கோங்க. ஹா 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 ha 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 ha. இப்போ கடைசி ஸ்ருதி பி ஸ்ருதிக்கு போய்க்கலாம். ஏ ஷார்ப் அடுத்து இருக்க ஆப்ஷன். அது சவுண்டோடய மேட்ச் பண்ணணும். ஹா 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 ha 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 ha. ஓகே. ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரே நாளில் கண்டிப்பாக சேஞ்ச் தெரியாது. எவ்ரிடே பண்ண தான் உங்களோட டயஃப்ரமேட்டிக் ப்ரீதிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் அடி வயிற்றுலேருந்து பண்ணுற வாய்ஸ் ப்ரொடக்ஷன் ஒரு பவர்ஃபுல்லான வாய்ஸாக மாறும். ஸோ உங்கள் வாய்ஸை பவர்ஃபுல் ஆக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ் இதுதான். நீங்கள் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாய்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாகவே அடிவயத்துலேருந்து பாடுற மாதிரி தான் இருக்கும். ஓவரால் உங்களோட டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த எக்ஸசைஸ் யூஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நடுவில் எந்த கேப்பும் விடாமல் 5 டைம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஜி ஸ்ருதியில் ஆரம்பிச்சுட்டு ஜியில் 5 டைம்ஸ், ஜி ஷார்ப்பில் 5 டைம்ஸ் சொல்லிட்டு ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், பி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க போதும். அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சால் பிக்கு அப்புறமா சி ஷார்ப், டி அது வரைக்கும் கூட உங்கள் ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வாய்ஸோட ரேஞ்சை பொறுத்து. இல்லை இதில் வந்து நல்லா உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்னஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து ஹா அப்படிங்கிற வேர்ட் உச்சரிப்பும் ப்ராப்பராக இருக்கணும். கிடையாது, ஹா அப்படின்னும் கிடையாது, ஹா அப்படின்னு நல்ல போல்டான ஒரு சவுண்ட் வரணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்டொமக்லேருந்து பாடுற வாய்ஸோட பவர்ஃபுல்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த எக்ஸசைஸை எவ்ரிடே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி சிங்கிங் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சிங் ஈஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் டு சிங் ஈஸி அண்ட் மேக் யுவர் சிங்கிங் ஈஸி.